வணக்கம் நண்பர்களே, நான் 2026 இருந்து டைம் டிராவல் பண்ணி 1912ஆம் ஆண்டின் டைட்டானிக்கிற்கு வந்திருக்கேன். வாங்க இந்த வரலாற்று பயணத்தை ஒன்றாக தொடங்கலாம். இதுதான் உலகின் மிகப்பெரிய கப்பலான டைட்டானிக். இதன் ஆடம்பரத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இங்க இருக்கிற எல்லாரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இன்னும் சில மணி நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. Indeed, it is a perfect day on the sea. இந்த கிராண்ட் ஸ்டேர்கேஸை பாருங்க. இது ஒரு அரண்மனை மாதிரி இருக்கிறது. இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயணிகளுக்கான உணவகம். அந்த காலத்திலேயே இவ்ளோ ஆடம்பரமா இருந்தது, நம்பவே முடியல. இந்த கப்பலோட ஒவ்வொரு பகுதியும் ஒரு சொகுசு ஹோட்டலை விட அழகா இருக்கு. இவர்தான் கேப்டன் எட்வர்ட் ஸ்மித், டைட்டானிக்கின் கடைசி பயணத்தை வழிநடத்தும் கேப்டன். இந்த மாபெரும் நீராவி இயந்திரங்கள் தான் இந்த கப்பலை கடலின் நடுவே நகர்த்திக்கிட்டு இருக்கு. கடல் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல வரலாறு மாறப்போகுது. ஒரு ஐஸ்பர்க் வார்னிங் வந்திருக்கு. இதுக்கு பிறகு எல்லாமே மாறப்போகுது போல தெரிகிறது. ஒரு நிமிஷம், அங்க பாருங்க, முன்னாடி ஒரு பெரிய பனிப்பாறை இருக்கு. இப்பதான் ஐஸ்பர்க் ரைட் அஹெட்னு கத்துறாங்க. நிலைமை ரொம்ப மோசமா போகுது. கப்பலை திருப்ப முயற்சி பண்றாங்க, ஆனா நேரம் ரொம்ப குறைவு. ஐயோ, பனிப்பாறையில மோதிட்டுச்சு. முழு கப்பலும் அதிருது. இங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஆபத்து புரியவே இல்ல. எல்லாரும் சாதாரணமா இருக்காங்க. கீழே தண்ணீர் வேகமா உள்ள வருது. இது ரொம்ப ஆபத்தான நிலைமை. இவர்தான் தாமஸ் சார். கப்பலை காப்பாற்ற முடியாதுன்னு இவருக்கு இப்போவே புரிஞ்சிருச்சு. லைஃப் போட்டுகளை தயார் பண்றாங்க. நேரம் வேகமா போய்கிட்டே இருக்கு. Women and children first. Lower the boat. Lower the boat. பெண்களையும் குழந்தைகளையும் முதலில் காப்பாற்றுங்கள். இன்னும் கூட சிலர் இந்த கப்பல் மூழ்காதுன்னு நம்புறாங்க. அதனால லைஃப் போட்ல ஏறவே மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் தங்களோட குடும்பத்தினரை தேடுறாங்க. இங்க முழுக்க பதற்றம் தான். இப்போ எல்லாரும் உயிர் காப்பாத்த ஓடுறாங்க. நேரம் முடிஞ்சிடுச்சு. வரலாற்றை புத்தகத்துல படிக்கிறது வேறு, இத நேர்ல பாக்குறது மனச உடைக்குது. கப்பலோட முன்பகுதி மெதுவா கடலுக்குள் போய்கிட்டே இருக்கு. இப்போ எல்லாரும் உயிர் காப்பாத்த ஓடுறாங்க. நேரம் முடிஞ்சிடுச்சு. இதுதான் கடைசி லைஃப் போட்டுகள். இன்னும் நிறைய பேருக்கு இடமே இல்ல. இவ்ளோ பெரிய ஆபத்துல கூட கடைசி வரை இசை வாசிக்கிறாங்க. மின் விளக்குகள் அணைய ஆரம்பிச்சிருச்சு. கடைசி மிடங்கள் வந்துடுச்சு. டைட்டானிக்கோட பின்பகுதி முழுசா மேலே எழும்புது. இது கப்பலின் கடைசி சில மிடங்கள். இரண்டு துண்டுகளா உடையுது. இதை என் கண்களால பார்க்கறதே நம்ப முடியல. யாராவது தயவு செய்து இவர்களை காப்பாத்துங்க. டைட்டானிக் இப்போ முழுசாக கடலுக்குள் மறைந்துடுச்சு. இந்த அமைதியே ரொம்ப பயமா இருக்கு.
அங்க பாருங்க, உதவி கப்பல் வந்துடுச்சு. நம்பிக்கை இன்னும் இருக்கு. நன்றி, எங்களை காப்பாத்திட்டீங்க. இந்த விபத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். அவர்களை நாம் என்றும் மறக்க முடியாது. இங்கதான் சில மணி நேரத்துக்கு முன்பு உலகின் மிகப்பெரிய கப்பல் இருந்தது. இந்த வரலாற்று பயணத்தை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். சரி, 2026க்கு திரும்புறேன். வரலாற்றை படிப்பது ஒரு விஷயம், அதை நேரில் அனுபவிப்பது முற்றிலும் வேறொரு உணர்வு. இந்த டைம் டிராவல் vlog பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வரலாற்று பயணத்துல சந்திப்போம். நன்றி.